வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மத்திய பிரதேச மாநிலத்தில் தனியார் நிலத்தை ஆக்கிரமித்து சாலை அமைக்க முயன்ற சம்பவத்தில் 2 பெண்கள் மீது சரளை மணலை கொட்டி உயிருடன் புதைக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பகீர் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மத்திய பிரதேச மாநிலம் ரேவா மாவட்டத்தில் கினௌடா என்ற கிராமத்தில் தனியார் நிலம் ஒன்றை ஆக்கிரமித்து சாலை போடுவதற்காக ஒரு கும்பல் லாரியில் மணலுடன் வந்திருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த நிலத்தின் உரிமையாளர்கள், உறவினர்கள் மற்றும் உள்ளூர் மக்களுடன் வந்து ஆக்கிரமிப்பாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் சாலை அமைத்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்த அந்த கும்பல் மணலை கொட்டுவதற்காக லாரியை தயாராக வைத்திருந்தது. லாரியின் பின்புறம் மணல் கொட்டப்படும் இடத்தில் 2 பெண்கள் அமர்ந்து கொண்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் அந்த எதிர்பாராத சம்பவம் அரங்கேறியது. லாரியில் இருந்த சுமார் 1 லோடு மணலை அந்த பெண்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் பின்புறமாக வாகனத்தை சரித்து கொட்டியுள்ளார் அந்த லாரி ஓட்டுநர். சரளை மணல் திமுதிமுவென மொத்தமாக விழுந்ததில் 2 பெண்களும் மணலுக்குள் புதையுண்டனர். பதறிப்போன உள்ளூர் மக்கள் உடனடியாக மண்வெட்டியை எடுத்து வந்து பெண்களை காப்பாற்ற போராடினர். ஆஷா பாண்டே என்ற பெண் இடுப்பு வரையிலும், மம்தா பாண்டே என்ற மற்றொரு பெண் கழுத்து வரையிலும் மணலுக்குள் புதையுண்டு போனார்கள். இதில் கழுத்து வரை புதையுண்ட பெண் சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்தார். உறவினர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் மிகுந்த போராட்டத்திற்கு நடுவே அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் லாரியில் வந்த 3வரில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். லாரியையும் பறிமுதல் செய்தனர். இது குடும்ப தகராறு என்றும் இதில் அரசியல் பின்புலம் எதுவும் இல்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.